இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரைம் டைம் சன்ரைஸ் பிரதான செய்தி அறிக்கையுடன். நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினோதர்ஷன். மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய வைத்தியசாலையில் இருதய நோய் பரிசோதனையின் பின்னர் 4 உயிரிழந்தமை தொடர்பான விசாரணை அறிக்கை சுகாதார அமைச்சரிடம் இன்று கையளிக்கப்படவுள்ளது. கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையில் மோசடியில் ஈடுபடும் மாணவர்களை பரீட்சை நிலையத்திற்குள்ளேயே கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் கொண்டு செல்லப்பட்ட பழைய குழாய்களை பயன்படுத்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து மற்றும் இத்தாலி பிரதமர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். தேசிய வைத்தியசாலையில் இருதய நோயாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட என்ஜியோகிராம் பரிசோதனையின் பின்னர் 4 நோயாளர்கள் உயிரிழந்தமை தொடர்பிலான விசாரணை அறிக்கை இன்று தன்னிடம் கிடைக்கவுள்ளதாக சுகாதார அமைச்சர் டாக்டர் ராஜித் சேனாரத்ன தெரிவித்துள்ளார். அந்த அறிக்கை கிடைத்த பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாகவும் சுகாதார அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். என்ஜியோகிராம் பரிசோதனைக்கு பயன்படுத்தப்படும் சாய வகையில் ஏற்பட்ட ஒவ்வாமை காரணமாக அவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகித்தாலும் மற்றைய வைத்தியசாலைகளிலும் இந்த சாயம் பயன்படுத்தப்படுவதனால் இவ்வாறான உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை எனவும் சுகாதார அமைச்சர் கூறியுள்ளார். இந்த உயிரிழப்பு மருந்து வகையில் ஏதேனும் ஒவ்வாமை காரணமாக சம்பவித்து இருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இன்று அறிக்கை கிடைக்கப்பெற்றவுடன் உயிரிழப்பிற்கான காரணத்தை அறிய முடியும் என ராஜித்த சேனாரத்ன மேலும் தெரிவித்தார். கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை நாளை ஆரம்பமாக உள்ளது. 7 லட்சம் பரீட்சார்த்திகள் இம்முறை பரீட்சைக்கு தோற்றவிருப்பதாக பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாளை முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சை நடைபெறவுள்ளது. பரீட்சைக்கு தோற்றவுள்ள விண்ணப்பதாரிகள் பரீட்சைக்கான அனுமதி பத்திரம், தேசிய அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு ஆகியவற்றை ஏதேனும் ஒரு அடையாள ஆவணத்தை எடுத்து வருவதல் கட்டாயமாகும் என்றும் உதவி பரீட்சைகள் ஆணையாளர் எஸ் பிரணவதாசன் குறிப்பிடுகின்றார். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கான மேலதிக பாதுகாப்பு கொடுப்பனவு டிசம்பர் மாத சம்பளத்துடன் இணைத்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. தனியார் பஸ் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு இடம்பெற்ற காலப்பகுதியில் சேவையில் ஈடுபட்ட இலங்கை போக்குவரத்து சபை பஸ்களின் அனைத்து சாரதிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளதாக போக்குவரத்து பிரதி அமைச்சர் அசோக் அபேசிங்க குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து சபை ஊழியர்களுக்கான இந்த மேலதிக கொடுப்பனவிற்கு 7 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தனியார் பஸ்கள் பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட நாட்களில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 6100 பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை 1250 புதிய பஸ்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து பிரதி அமைச்சர் அசோக் அபேசிங்க கூறியுள்ளார். தனியார் ஊழியர்களின் பணி பகிஷ்கரிப்பு இடம்பெற்ற காலப்பகுதியில் ரயில் திணைக்களத்திற்கு வருமானம் அதிகரித்துள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மருதானை மற்றும் கொழும்பு கோட்டை ரயில் நிலையங்களிலேயே அதிக வருமானம் கிடைக்கப்பெற்றுள்ளதாக ரயில்வே வர்த்தக அதிகாரி என்ஜே இதிபலகே குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தில் மேலதிகமாக 8 லட்சம் ரூபாய் லாபமும், மருதானை ரயில் நிலையத்தில் 1 லட்சம் ரூபாய் லாபமும் கிடைத்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். முதல் நாளை விட 2ஆம் நாளில் அதிகளவிலான வருமானம் கிடைத்ததாக ரயில்வே திணைக்களத்தின் வர்த்தக அதிகாரி என்ஜே இதிபலகே குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புதிய ரயில் பெட்டிகளையும் இயந்திரங்களையும் கொள்வனவு செய்வதற்கு ரயில்வே திணைக்களம் தீர்மானித்துள்ளது. புதிய ரயில் பெட்டிகள் இறக்குமதி செய்யப்பட்டதன் பின்னர் ரயில்வே போக்குவரத்து சேவையை விரிவுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டிசம்பர் மாதம் 9ஆம் தேதிக்கு பின்னர் பதுளைக்கு மேலதிகமாக ரயில்களை சேவையில் ஈடுபடுத்தவுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களத்தின் வர்த்தக அதிகாரி என்ஜே இதிபலகே குறிப்பிட்டுள்ளார். இன்றைய வானிலை தொடர்பிலான தகவல்களோடு இணைந்து கொள்கின்றார் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். நேற்று சப்ரகமுவ மத்திய வடமத்திய தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகாலை வேளை பனிமூட்டம் காணப்படும்.
இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று பலமானதாக வீசும். எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்களை எமது திணைக்களம் வேண்டிக் கொள்ளுகின்றது. கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் முதல் கொழும்பு, காலி, மாத்திரை ஊடான பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 25 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வட மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும்.